ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் வெரோனிகா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஃபார் லவ் ஆர் மணி. ஸோ வாங்க படத்தோட கதைக்குள்ளே போகலாம். இங்கே ஒரு பொண்ணு நல்லா தூங்கிட்டு கனவு காணிட்டு இருக்கா. அவள் கனவுல வந்து சர்ச்சில் அவளுக்கு மேரேஜ் நடக்கிற மாதிரியும் அந்த ஆள் வந்துட்டு இவளுக்கு கை கொடுக்க வரும்போது இவள் கரெக்டாக கை கொடுக்கும்போது கால் வந்துடும். இவள் சட்டுன்னு முழிச்சிடுறான். முழிச்சு பார்த்தோன்னா அங்கிட்ட அவள் ஃப்ரெண்டு பேசுகிறா. என்ன நீ இன்னும் ரெடியா இல்லையா, உனக்கு தான் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரமா அப்படின்னோடனே இவள் அறக்க பறக்க எல்லா திங்ஸையும் எடுத்து வச்சுட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. இவ தான் நம்மளோட ஹீரோயின் பஸ்ஸை படிக்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கா. அப்போ ஒருத்தன் காரை பட்டு வேகமாக ஓட்டின்னு வந்து ஹீரோயின் மேலே மோறதுக்காண்டி வரான். ஹீரோ ரொம்பவே பயந்து போய் நிற்கும் போது அவன் எப்படியோ நிப்பாட்டிடுறான். ஹீரோயின் ஃப்ரெண்ட் இதை பார்த்துட்டு ரொம்பவே அந்த பையனை திட்டுறா. அவனுக்கு கார் கூட ஒழுங்காக ஓட்ட தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கும்போது அவன் காரை விட்டு கீழே இறங்கி வந்துட்டு ஹீரோயினை பற்றி ரொம்ப அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துக்கிறான். ஹீரோனுக்கு ஒன்றுமே தெரியல என்னன்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு அவள் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் ஏர்போர்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. ஒர்க் முடிச்சு வரும்போது ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டு இருப்பா. யாருக்காண்டி வெயிட் பண்ணுறா, யங் காண்டியா அப்படின்னு சொல்லும்போது இல்லை யங் வந்துட்டு லண்டனில் இருக்கான், அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்லுவாள், நான் வந்து இந்த ஒர்க்கை வந்து ரிசைன் பண்ணிட்டேன், ஸோ உனக்காண்டி ஒரு வந்து பார்ட்டி கொடுக்குறேன், நீ வந்துரு அப்படின்னோடனே ஹீரோயினோட ஃப்ரெண்ட் சொல்கிறான் எனக்கு வந்து பெரிய பார்ட்டி தான் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது அவள் சொல்கிறா யங்கோட கிரெடிட் கார்டு கூட என்கிட்ட தான் இருக்குது, பெரிய பார்ட்டியும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஹீரோயினோட ஃப்ரெண்டும் செம்மையாக கிளம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஹோட்டல் முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயினுக்கு வந்துட்டு என்னமோ தோண அவங்க ஓடி போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கா. வெளியே வந்துட்டு ஒரு வெறும் கார் வந்துட்டு நிற்கிது. அவன் வந்து உள்ளே போயிட்டு இருக்கும்போதே அவன் வந்து நினச்சிட்டு இருக்கான் யங் கூட வந்து அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டது எல்லாமே வந்துட்டு அவன் நினச்சிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தா அந்த யங் வந்து அங்கே நிற்கிறான். அவனுக்கு தான் வந்து அங்கே கல்யாணம். ஸோ இதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு அழுகிறா. ஏன்னா யங்கும் இவ்வளோ லவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி ஓடி போகிறா. இந்த யங்கும் அவளை வந்து பின்னாடியே துரத்திட்டு போகிறான். ஆனால் வந்து அவன் நிற்காம அழுதுகிட்டே ஓடி போய்கிட்டே இருக்கான். இவன் வந்து இந்த யங் ஹீரோனை பிடிச்சோன்னா ஹீரோயின் ரொம்பவே கத்துறான். உன்னை நான் ரொம்ப நம்பி நினை இப்படி என்ன ஏமாத்திட்டியா அப்படின்னு சொல்லி கத்தும்போது ஹீரோயின் கிட்ட அவன் சொல்கிறான், நான் உன்னை தான் இன்னும் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் அவளை மேரேஜ் பண்ணிக்கிறது வந்து வெறும் சொத்துக்காண்டி தான், உனக்கு வந்து நான் என்ன வேணா தரேன், பங்களா அது இதுன்னு சொல்லும்போது அவன் சொல்லுவான் அவன் லவ்வை வந்து மணியால் எப்போவுமே வாங்க முடியாது அப்படின்னா அவன் ரொம்பவே சிரிக்கிறான். லவ்வை வந்து மணியால் வாங்க முடியாத, கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ ரொம்பவே கடுப்பாயிடுறான். இங்கே அவன் வந்து ஹீரோனை வந்து கிஸ் பண்ண வரும்போது ஹீரோயின் வந்து அவள் வாயை கடிச்சு வச்சுட்டு இந்த கிஸ்ஸை வந்துட்டு நீ வந்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுக்கு கொடு, எனக்கு எதுக்கு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அதுக்கப்புறம் அவன் அந்த கிரெடிட் கார்டை அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு அவன் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோனால இந்த பிரிவை தாங்கிக்க முடியாதனாடி ஒரு பில்டிங் மேலே போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறாண்டி நிப்பா. கீழே இருக்கவங்க எல்லாருமே பண்ணிக்காதுன்னு சொல்லும்போது ஒரு பையன் அங்கே வருவான். வந்து இவளை பார்த்துட்டு இவளை எப்படியாச்சும் காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ வந்து மேலே போயிடறான். ஹீரோயின் பக்கத்தில் போயிட்டு வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான் செய்யும், அதுக்காண்டி சூசைட்லாம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பான். இவன் வந்து அவனை வந்து திட்டி விட்டு கேட்குற மாதிரியெல்லாம் குதிக்க போகும்போது இவன் வந்து கையை பிடிச்சிட்டு இருப்பான். கையை பிடிச்சோன்னா அவன் வந்து கீழே தொங்கிட்டு இருப்பான். இவன் வந்து பிடிச்சிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்துட்டு அவனால் வந்து வெயிட் தாங்க முடியாமல் அவனும் வந்து கீழே விழுந்துருவான். அவன் எப்படி யோசிச்சிருப்பான்னா அட சண்டால பாவி உன்னை காப்பாற்ற வந்ததுக்கு என்னையும் சேர்த்து கவுத்து புட்டியடி அப்படின்ற மாதிரி அவனும் வந்து கீழே விழுந்துருவான். எப்படியும் வந்து கீழே வந்து அந்த இது போட்டிருக்கனாடி அவங்க அதில் இருந்து தப்பிச்சிடுறாங்க. இங்கே ஹீரோயினை காப்பாற்றினதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு இருக்கும்போது இந்த பையன் வந்துட்டு ஏன்னா ஒரு தேங்க்ஸ் கூட இல்லையா உன்னை காப்பாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது உன்னை நான் காப்பாற்ற சொன்னேனா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது எனக்கு உன்னை காப்பாற்றணும்லாம் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீ என் பில்டிங்லேருந்து குதிக்கிறதுக்காண்டி இருந்தேன் அதனால தான் வந்து காப்பாற்றினேன் அப்படின்னோடனே என்னது ஓம் பில்டிங் அப்படின்னா ஆமாம் சின்ன வயசில் நான் இங்கே தான் இருந்தேன், எங்கள் அப்பா கூட இங்கே இருந்தேன், எனக்கு வந்து நிறைய மெமரிஸ் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது இவன் வந்துட்டு கண்டுக்காமல் போயிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது என்ன ஃபாலோ பண்ணுறியா அப்படின்னோடனே இது என்ன உங்கள் அப்பா போட்ட ரோடா, எல்லாருக்கும் தான் உரிமை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இவன் வந்து சரின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது அவங்களோட கார் ஃபாஸ்ட்டாக வரும். இவன் அதில் வந்து போய் விழுந்து சாகிறதுக்காண்டி போகும்போது எப்படியோ வந்துட்டு இவன் பிடிச்சிட்டு நீ என்ன லூஸா இப்படி அடிக்கடி சாக போற அப்படின்னோடனே அதுக்கப்புறம் வந்துட்டு பேசியாக எப்படியோ வந்து கரெக்ட் பண்ணிடுறான். அவளும் வந்து இன்ட்ரோ கொடுக்குறா. அதுக்கப்புறம் அதான் என் கேஃபே, நீ வேணா நாளைக்கு நான் உயிரோட இருக்கேன் நான் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு போறா. இவனும் பாய் சொல்லிட்டு வந்துடுறான். அந்த காப்பாற்ற பையனை நம்ம ஹீரோன்னு வச்சுக்கலாம். அந்த பையன் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ வந்து போட்டு பார்த்துட்டு இருப்பான். அது என்னன்னா ஹீரோயின் வந்துட்டு முன்னாடி ஒரு காதில் மோத வந்திருப்பான்ல அது வந்து இவன் தான். அதை போட்டு பார்த்து ஹீரோயினை வந்து வரைஞ்சிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோயினை வந்து கேஃபேல மீட் பண்ண வரும்போது சாரி
கேட்பான். ஹீரோயின் கேட்கும்போது எதுக்கு சாரி அப்படின்னோடனே அவன் வந்து அந்த வரைஞ்ச பிக்கை கொடுத்துட்டு நான் தான் உன்னை அன்னைக்கு காரில் மோத வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து அந்த ஆர்ட் எக்ஸிபிஷனுக்காண்டி பேசுறதுக்காண்டி ஒரு ஆளை வந்து போய் பார்ப்பான். அவர் வந்து சொல்வார், ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணுறதுக்காண்டி வராங்க, பட் வந்துட்டு உன்னோட மெமரி சீஸை வந்துட்டு அவங்க வந்துட்டு கேட்குறாங்க, நீ வந்து அதை விற்றினா உனக்கு வந்துட்டு ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு அவங்க ஸ்பான்சர் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவன் வந்துட்டு அந்த மெமரி சீஸ் எல்லாம் என்னால் விற்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ வந்து ரொம்பவே கஷ்டமாக தூங்கிடுவான். அதுக்கப்புறம் எந்திரிச்சு பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து நிற்பான். இவன் வந்து ஹீரோயின் கிட்ட எல்லாமே சொல்லுவான், ஆர்ட் எக்ஸிபிஷன் எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு சமாதானப்படுத்திட்டு சரி நான் உனக்கு வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேஃபேல வந்துட்டு ஒரு வேலை போட்டு கொடுப்பா. இவன் வந்துட்டு அந்த அன்னைக்கு ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் வந்துட்டு இவனுக்கு காசு கொடுக்கும்போது என்ன மணிலாம் கொடுக்குற அப்படின்னோடனே நீ ஒர்க் பண்ணியிருக்குல்ல அதுக்காண்டி மணி தான் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் அப்போ உனக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது ஹீரோயின் சொல்லுவான், நீ எனக்கு டின்னர் கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொன்னோமோ சரி என்ன வேணும்னு கேட்கும்போது ஒரு பெரிய ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஒரு சாப்பாடை வந்து அவள் சொல்லும்போது அவ்வளோ பெரிய ஹோட்டலில் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முழிப்பான். சும்மா சொன்னேன் அப்படி நம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ ஃப்ரெண்டும் வந்துட்டு கார் ரேஸ் பார்க்கறதுக்காண்டி போவாங்க. அங்கே ஒரு ரேசர் வந்துட்டு ரொம்ப பந்தாவா நான் தான் வந்து வின் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு பேசிக்கும் போது ஹீரோ வந்து போய் பெட் கட்டுறான். சரி நீ என் கூட வந்துட்டு ரேஸ் வா அப்படின்னு சொன்னப்போ அவன் சொல்கிறான், உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நான் வந்து உங்ககிட்ட ரேஸ் வரணும் அப்படின்னு சொன்னோன்னே நான் உன்னை வின் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லும்போது சரி ஓகே நீ வின் பண்ணிட்டா நான் உனக்கு இவ்வளோ வந்து மணி கொடுக்குறேன், நீ வந்துட்டு தோத்துட்டேன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நீ வந்துட்டு ட்ரெஸ்ஸே இல்லாமல் வந்துட்டு ஒரு இடம் வரைக்கும் நீ ஓடணும் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுவான். அப்புறமேட்டு இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரேஸில் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு வின் பண்ணிடுறான். அதுக்கப்புறமேட்டு அந்த மணியை வந்து கொடுத்தோன்னே அந்த மணியில் வந்து கொஞ்சம் மணியை மட்டும் எடுத்துட்டு மீதி எல்லாத்தையுமே ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துட்றான். இதை வந்துட்டு அவனுங்க பார்த்துட்டு ரொம்பவே சண்டை போடுறானுங்க, உனக்கு மணி வேணான்ட்டு எங்கள் மணி எங்களுக்கு ஹீரோயினை வந்து ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சாப்பிட வைக்கிறான். அவள் எங்கே உனக்கு இந்த மணி வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அல்ல முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்கிறேன், இந்த ஹோட்டலுக்கு நான் 2 வாட்டி வந்திருக்கேன், அதுவும் அப்பா கூட வந்திருக்கேன்னு சொல்லி ஃப்ளாஷ்பேக்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் 2 பேருமே சாப்பிட்டு ஒரு தீம் பார்க்கில் போய் நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஹீரோ தன்னோட ஸ்டூடியோவில் ஹீரோயினை வரைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த ரேஸில் தோத்த பையன் வந்துட்டு நீ மறுபடியும் ரேஸ்க்கு வரணும் இல்லைனா உன் ஸ்டூடியோ ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னோன்னா ஹீரோ சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேஸ்க்காண்டி போகிறாங்க. போயிட்டு கரெக்டாக ஹீரோ வந்துட்டு ஜெயிக்க வர நேரத்தில் அங்கே ஹீரோயின் வந்துட்டு ரொம்பவே கத்துறா, இது இல்லீகல்னு உனக்கு தெரியாதா, இதுதான் விளையாடிட்டு இருக்கியா, என்னை என்கிட்ட பேசாதா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அங்கேயே வந்து தோத்துடுறான். தோத்து போனோன்னா அவனோட பெட்டை வந்துட்டு அவனுங்க வந்து செய்ய சொல்கிறானுங்க. சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் ரெஸ்ட் இல்லாமல் வந்துட்டு அங்கே ஓடி வரான். ஓடி வந்துட்டு ஹீரோயினை கேஃபேக்குள்ளே வந்தோடனே ஹீரோயின் அவனை பார்த்துட்டு ரொம்பவே சிரிக்கிறா. ஏன்னா அவன் பேப்பர் கட்டிட்டு வருவான் அவளை பார்க்கறதுக்காண்டி. அதுக்கப்புறம் அவன் வந்து ஒரு டவலை கொடுத்துட்டு அவனுக்கு வந்துட்டு காஃபியும் வந்து கொடுத்துட்டு ரொம்ப முறைச்சிட்டு இருக்கா. ஹீரோயின் கேட்குறா, இப்படி ரேஸ் போய் தான் எனக்கு டின்னர் வாங்கி கொடுத்தானா. இவன் ஆமான்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து ரொம்ப கத்துறா, ஒரு டின்னருக்காண்டி ஒரு லைஃபே வந்துட்டு நீ வந்து அழிச்சுக்க பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ரொம்பவே அழுகுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு அவன் வந்து ஹீரோயினை வந்து ஒரு இடத்தையும் கூட்டிகிட்டு போகிறான். அதாவது அவன் ஸ்டூடியோ கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ஹீரோயினை வரைஞ்சி வச்ச பிக்ஸ் எல்லாம் காமிக்கும் போது அப்பா என்ன இவ்வளோ வரைஞ்சி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்துட்டு சொல்லுவேன், என்ன இன்னொரு பிக் வந்து வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸை வந்து அவுத்துட்டு நின்று வரைய சொல்லுவாள். இவனும் வந்து அந்த பேக் சைடை வந்து அப்படியே வரைஞ்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் வந்து அங்கேயே தூங்கி போயிடுறான். அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சு பார்த்துட்டு ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் வந்து ஒரு சீஃபை வந்து பார்க்க போகிறா. அவங்க தான் வந்துட்டு ஆர்ட் எக்ஸிபிஷனை கண்டக்ட் பண்ணுறதுக்காண்டி ஹெல்ப் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சொல்லியிருக்கும்போது எப்படியோ சம்மதிக்க வச்சிடுறான். வச்சுட்டு இந்த நியூஸை வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து சொல்லும்போது ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். இவளை தூக்கி பிடிச்சிட்டு அப்படி ஒரு சந்தோஷம் அவனுக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு வந்துட்டு இவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த மெமரி சீரீஸை பற்றிட்டு இவன் சொல்லுவான். அது வந்து என்னோட அப்பா வந்து அப்பாவோட ஞாபகங்கள் வந்து அதில் இருக்குது, நான் வந்து அப்பாவை இழந்துட்டு சின்ன வயசுலேயே, ஆனால் அதனால தான் நான் வந்து இந்த சீரீஸை வந்துட்டு விற்க மாட்டேங்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து அவன் தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆர்ட் எக்ஸிபிஷனில் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இவங்க வந்து எல்லாருக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு காக்கா கூட வராது. இவனுக்கு ரொம்பவே வந்துட்டு சேட் ஆகிடும். அப்புறமேட்டு ஹீரோயினுக்கு ஒரு கால் வர அவன் வந்து ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடுறா. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணிகிட்டே இருக்க யாருமே வரல. ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த சீஃப் கிட்ட பேசும்போது அந்த சீஃப் சொல்கிறாரு, உன்னோட மெமரி சீரீஸை வந்து நீ வித்துரு அப்படின்னு சொல்லும்போது இவன் வந்து அதுக்கு நோன்னு சொல்லிட்டு முடியாது அதெல்லாம் விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அப்போ வந்து அந்த மேஜர் சொல்லுவார், சரி நீ இதே வச்சுட்டு நீ கட்டிட்டு அழுகு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் அவர் போகும்போது தான் இவனுக்கு சரி நம்ம இதை வித்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிடுறான். ஹீரோ நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த ஃப்ளவர்ஸ்லாம் போட்டு ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருக்கும். இவன் வந்து ஒரு இதில் போய் இது பார்க்கும்போது ஒரு ரிங் மாதிரி இருக்கும். அதை வந்து இவன் எடுக்க போகும்போது ஹீரோ அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணுவான். இவன் வந்துட்டு அங்கேருந்து அழுதுட்டு போயிடுவா. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ வந்து கெஃபேலையும் போய் நிலவும் போய் ஒரு ரிங்கை வந்து கொடுப்பான். ரிங்கை வந்து பார்த்தோன்னே தான் இவளுக்கு
இவளுக்கு செம்ம ஷாக்கு. இவ அந்த ரிங்கை வாங்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டிருப்பா. ஆனால் இவளால் முடிஞ்சிருக்காது. அந்த ரிங்கை பார்த்தோன்னே இவ வந்து ஒரு செம்ம ஷாக் ஆகிடுவா. உனக்கு எப்படி இந்த ரிங் கிடைச்சிது அப்படின்னு சொல்லும்போது, நான் வாங்கிட்டேன் அப்படின்னோன்னே, எப்படி வாங்கினேன் அப்படின்னோன்னே, நான் ஒரு மெமரி சீட்ஸை வந்து வித்துட்டேன் அப்படின்னோன்னே, இவ அதே எதுக்கு வித்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுட்டு இவ கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து ஹீரோ கூட்டிட்டு எங்கேயோ போறா. எங்கன்னு பார்த்தா அந்த மெமரி சீட்ஸை வந்து வித்ததை வந்து இவ வாங்கி வச்சிருப்பா. இவ வந்து கேட்பா, நீ எப்படி இதை வாங்கின அப்படின்னா, அதெல்லாம் உனக்கு சொல்ல தேவையில்ல அப்படின்னு சொல்லி கோபமா பேசுவா. அதுக்கப்புறமேட்டு ஹீரோ கேட்பான், சரி நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தேன்ல, அதுக்கு நீ என்ன சொல்ற அப்படின்னோடனே இவ சொல்லுவா, எனக்கு உனக்கு செட் ஆகாது, விட்டுரு, இதுக்கு மேல எதுவும் கேட்காது, நான் உன்னை கல்யாணம் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுருவா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இவன் ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் வந்து அவ எக்ஸ் கூட அந்த கல்யாண மிஸ்ல அவங்க கூட வந்துட்டு இவ வந்து போயிட்டு இருப்பா. அப்ப வந்து ஹீரோ அங்க வந்துட்டு இவன் கூட எல்லாம் எதுக்கு போற நீ அப்படின்னு கேட்கும்போது, அதை நீ கேட்காத அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே ஹர்ட் பண்றான். உன் கூட எல்லாம் என்னால வாழ முடியாது, நீ வந்து ஒரு பிச்சைக்கார இந்த மாதிரி எல்லாம் அவ வந்து ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் சொல்றான், நீ போய் சொல்ற, உன் கண்ணில் என் காதல் தெரியுது அப்படின்னோமா, அதெல்லாம் எதுவும் இல்லை, உன் கூடலாம் என்னால் வந்து வாழ முடியாது, இப்போ அவன் வந்து ரிச்சா இருக்கான், நான் அவங்க கூட தான் போறேன் அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்கு எதுவுமே புரியாது. இவன் சொன்னான், நான் வந்து உன்னை நல்லா பார்த்துப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். ஆனால் வந்து அவள் கேட்கறதா இல்லை, ரொம்பவே ஹர்ட் பண்றான். உன் பெயிண்டிங்ஸ்லாம் யாருமே வாங்க மாட்டாங்க, இப்படியே கிடந்து சாவு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹர்ட் பண்ணிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயினை வந்து யாரை கூட்டிட்டு போறாங்க. அவள் வந்து ஒரு பெரிய பங்களாக்குள்ள போறா. அப்போ வந்து ஒரு லேடியை வந்து மீட் பண்றா. அது யாருன்னு பார்த்தா ஹீரோட அம்மா. ஹீரோட அம்மா தான் வந்துட்டு இவளுக்கு வந்து இவ்வளோ மணி கொடுக்குறேன், நீ வந்துட்டு நடிச்சு என் பிள்ளைய வந்து லவ் பண்ற மாதிரி நீ நடிக்கணும், நடிச்சுட்டு லாஸ்ட்ல வந்து அவனை விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டு சொல்லியிருப்பா. அதனால தான் வந்துட்டு ஹீரோயின் இவ்வளோ நாளுமே வந்துட்டு ஹீரோ கிட்ட நடிச்சிருப்பா. ஆனால் வந்துட்டு ஹீரோயின் வந்து நடிக்கிறதுக்கு பதிலாக உண்மையாகவே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருவா. அதான் லாஸ்ட்ல வந்து அவங்க கிட்ட சொல்லுவா, என்னால் இதுக்கு மேலே இது பண்ண முடியாதுன்றப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை இந்த மணியை வாங்கிட்டு நீ வேற ஊருக்கு போயிடணும், என்னை விட்டு இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். பார்ல போய் அவ ஃப்ரெண்ட் கிட்ட வந்து எல்லாத்தையுமே புலம்பி அழுவா. இப்படி நான் பண்ணிட்டேன், ஹீரோக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பான். ஹீரோ வந்து தன்னோட அம்மாவை பார்க்க வரும்போது அவங்க சொல்லுவாங்க, நீங்க நீ பிசினஸை பாரு, பெயிண்டிங் போகாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அட்வைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, உங்க அப்பா எப்படி செத்தாரு தெரியுமா அப்படின்னோன்னா அவன் சொன்னா, ஏதோ வியாதியில தானே செத்தாருன்னா, இல்ல அவர் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னோன்னா, என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக கேட்குறான். அதுக்கப்புறம் தான் அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, ஆமா உங்க அப்பா உன்ன மாதிரி தான் பெயிண்டிங்ஸ் சொல்லி போயிட்டு இருந்தாரு, அதனால தான் நான் உன்னை தூக்கிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து பெயிண்டிங்ஸ் வந்து யாருமே அவர் வந்து கண்டுக்கல, அவங்க பெயிண்டிங்ஸையும் கண்டுக்கல. அதனால அவர் வந்து ரொம்பவே மனசு உடைஞ்சு ட்ரிங்க்ஸ் அடிச்சு ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் தன்னோட லைஃபே அவர் வந்து முடிச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி ஒரு எண்டிங் உனக்கு நான் வர விரும்பல, அதனால நீ வந்துட்டு எங்க பிசினஸே வந்து பாரு அப்படின்னு சொன்னப்போ சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கு சம்மதிக்கிறான். ஹீரோட அம்மா ஒரு பெரிய ஆர்ட் எக்ஸிபிஷனுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி இவனோட டிராயிங்ஸ் எல்லாமே வந்து போடுவாங்க. அதை வந்து நிறைய பேர் வந்து பாக்குறாங்க. அவ்வளோ சந்தோஷம் அவங்க அம்மாவுக்கும். ஆனால் வந்து ஹீரோக்கு வந்துட்டு அவ்வளோக்கா பிடிப்பில்லை. எல்லாருக்கிட்டமே அவன் ஓகே அந்த மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோட அம்மா வந்துட்டு, பாத்தியா உன்னோட ஸ்டேட்டஸ் தெரியாமல் இவ்வளோ நாள் இருந்திருக்க அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒருத்தவங்க வந்து கேட்பாங்க, நீ வந்துட்டு இந்த டிராயிங்ஸ் எல்லாம் செல் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை அதெல்லாம் செல் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்துட்டு ரொம்பவே வெறுத்து போயிடும். அதனால அவன் வந்துட்டு என்ன நினைப்பானா, இந்த டிராயிங்ஸை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இதை செல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல் பண்ணுறதுக்காண்டி அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த மெமரி சீரிஸை வந்து யாரோ வாங்கிடுவாங்க. எவ்வளோத்துக்கு வாங்குவாங்க அப்படின்னா 15 மில்லியனுக்கு வந்து வாங்கிடுவாங்க. உனக்கு ஹீரோ வந்துட்டு யார் இதை வாங்கினது, அதுக்கு ஒர்த்து இவ்வளோ இல்லையே அப்படின்னு சொன்னோன்னே, தெரில எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்துட்டு யார் வாங்கினாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்லி இவங்களும் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு ஒரு ஆர்ட் செல்லரோட அட்ரஸ் வந்து கொடுப்பாங்க. இவனும் அந்த அட்ரஸை தேடி அந்த வீட்டுக்கு வந்து போகிறான். ஹீரோ அந்த அட்ரஸ்க்கு போய் பார்க்கும்போது அங்கே ஹீரோயின் இருக்கா. ஹீரோனை பார்த்தோன்னா இவன் செம்ம கடுப்பாயிடுறான், செம்மையாக கழுவி ஊத்துறான். எங்கே உன் எக்ஸை காணோம், இவனையுமே கரட்டி விட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக பேசுகிறான். அதெல்லாம் கேட்டு ஹீரோயின் வந்து ரொம்ப அழுகுறா. அதுக்கப்புறமேட்டு கேட்குறான், உனக்கு வந்து காசு வேணும்னா நானே கொடுத்துருப்பேன்ல, 15 மில்லியனுக்காண்டி என்னோட லவ்வை வந்து இப்படி தூக்கி எறிஞ்சிட்டீல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ரொம்ப திட்டுறான். இவன் வந்து அதை கேட்டு அழுதுகிட்டே இருக்கான். ஹீரோ வந்து இவளை ரொம்பவே திட்டிட்டு அங்கே கார் எடுத்துட்டு போயிடுறான். ஹீரோயின் ரொம்பவே அழுதுட்டு இவனை எப்படியாச்சும் பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இறங்கி ஓடிட்டே போறான். ஆனால் வந்து ஹீரோ வந்து ஃபாஸ்ட்டாக போயிடுறான். ஹீரோ வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போதே இவனுக்கு சட்டுன்னு ஏதோ ஸ்ட்ரைக் ஆக
அவன் வந்து அதை யோசிச்சுட்டே வண்டியை திருப்பிட்டு ஹீரோயின் வீட்டுக்கே வந்து வரான். ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஒரு மூலையில வந்து இவன் வரைஞ்ச பெயிண்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். அவன் பார்த்துட்டு நம்ம இதை எப்படி மறந்தோம், இதை எப்படி பார்க்க இதனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹீரோயினை வந்து தேடிட்டு வந்துட்டு இருப்பான். இங்கிட்டு ஹீரோயின் வந்துட்டு இவனை பிடிக்கிறதுக்காண்டி ஓடி வரும்போது ஒரு பைத்தியக்காரன் வந்துட்டு இவளை பிடிச்சிட்டு எனக்கு காசு வேணும், காசு கொடுன்னு சொல்லும்போது இவன் வந்து சொல்லுவான், என்கிட்ட இப்பெல்லாம் காசு இல்லை, என்னை விட நான் போகணும் போது அவன் சொல்லுவான், கையில இருக்க ரிங்கை கொடுன்னு. அந்த ரிங் யாருன்னா ஹீரோ கொடுத்த ரிங்கை இவ போட்டிருப்பான். அந்த ரிங்கை கொடுன்னா அதெல்லாம் என்னால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது அவன் வந்து வயிற்றுல வந்து கத்தியால குத்திடுவான். குத்தினோடனே இவன் அந்த வழியிலேயே வந்துட்டு எப்படியோ ஹீரோவை பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த வழியிலேயே வந்து ஹீரோவை தேடிட்டு ஓடிட்டு வந்திருப்பான். ரத்தம் ஒழுக இவன் வந்து ஹீரோவை தேடி ஓடிட்டே வந்துட்டு இருக்கும்போது எல்லாருமே கேட்பாங்க, ஐயோ ஓகேன்னு எல்லாருமே வந்து இவ தள்ளி விட்டு ஹீரோவை வந்து பக்கத்துக்கான வருவான். ஹீரோ இங்கே வேகமாக கார் ஓட்டிட்டு இவளை தேடிட்டு வந்துட்டு இருப்பான். அப்போ கரெக்டாக வந்து இவ ஹீரோவை பார்க்கும்போது வந்து அவள் கார் முன்னாடி அவனை நிப்பாட்ட வரும்போது அவன் கார் ஃபாஸ்ட்டாக ஓட்டிட்டு வரனாடி நிப்பாட்ட முடியல, அவளை இடிச்சு தள்ளிடுறான். அவள் போய் வந்து வாட்டருக்குள்ள வந்து விழுந்துடுறா. பக்கத்தில் இருக்க ஓஷன் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள வந்து விழுந்துடுறா. அதுக்கப்புறம் இவளை எப்படியோ காப்பாற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அவள் வந்து மயங்கி எடுக்கிறா. அவளோட ரத்தம் எல்லாம் அவள் வயிற்றுலேருந்து வந்துட்டு இருக்கு. அப்போ தான் வந்து ஹீரோ வந்து அந்த ரிங்கை பார்க்குறான். அந்த ரிங்கை வந்துட்டு இவன் எடுத்து வச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல் அந்த ரூம் முன்னாடியே வந்து அவன் ரொம்ப உட்காந்து அழுதுட்டு இருக்கான். அவளுக்கு வந்துட்டு ஆப்ரேஷன் நடந்துட்டு இருக்கு உள்ள. ஹீரோ வந்து அவங்க அம்மா கிட்ட வந்து போய் சொல்றான், எனக்கு இந்த சொத்து சுகம் எதுவுமே வேணாம், எனக்கு அந்த போற ஆர்டிஸ்டோட லைஃபே போதும், இந்த பணம் எல்லாத்தையுமே நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து பார்க்க போறான். ஹீரோயின் வந்து சரியாயிரான். இப்போ வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹீரோயினை பார்த்துட்டு திருப்பியுமே வந்துட்டு அந்த ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான். ஹீரோயினும் அதை வாங்கிக்கிறான். இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு சந்தோஷமான லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.